லைன்ஸ் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அப்பா மகன் பிரச்சனை நீண்டுக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாள் இது முடியும்னு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதை அவங்களா வைக்கணும்னு நினைக்கிறான். அதை மக்களாக வைக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் மாறி மாறி இன்றைக்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரையே மகன் நீக்கியிருக்காரு. அதுக்கு தந்தை கிடையாது, எனக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்போ சார் முடியும்? இதை பற்றி என்ன சார் சொல்கிறது? அதாவது உண்மையிலே இந்த விஷயம் பற்றி நம்ம விரிவாக எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா ஒரு தந்தை மகனுக்குள்ள இது மனஸ்தாபங்கள், வருத்தங்கள் அதை பேசி கடந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் இருந்து நினைக்கிறோம். நம்ம அதை ஒரு முக்கியமான அரசியல் கட்சி இந்த விஷயத்தை நம்ம ஊடகங்களில் ஒரு குடும்ப சண்டையை பெருசாக பேசுபொருளாக மாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறோம். உளப்பூர்வமாக நம்ம அதுதான் நினைக்கிறோம். ஆனால் அந்த ஒரு மாதத்துக்கு மேலே இது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு தந்தை மகனுடைய விஷயம் தமிழக அரசியல் வரலாற்றில் எவ்வளவோ விசித்திரமான வழக்குகள் இந்த மாதிரியான எவ்வளோ விசித்திரமான மோதல்கள்லாம் பார்த்துருக்கோம். ஒரு கட்சி உடையும், 10 பேர் வெளியே போவாங்க, அவன் புது கட்சியை உருவாக்குவான், அவன் பல மாறி மாறி குற்றச்சாட்டு போடுவாங்க. ஒரு கட்சிக்கு பிஜேபி மறைமுகமாக சப்போர்ட் பண்ணும், கட்சியை உடைக்கிறதுக்கு இது பண்ணும், இப்படின்னு பல விதமான பார்த்துருக்குறோம். ஆனால் ஒரு கட்சியில் தந்தை மகனுக்குமே மோதல் அந்த கட்சியே கலகலத்து போயிருக்கிறது பாமக விஷயத்தில் தான். உண்மையிலே ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. மிக முக்கியமாக பெரியவர் ராமதாஸ் அவர்களிடம் அன்புமணி அவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அவசியமானது. இதை ஒரு பத்திரிகையாளராக சொல்கிறேன். தந்தைக்கிட்ட இந்த அளவுக்கு பொதுத்தளத்தில் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே என்னன்னாலும் பண்ணிக்காங்க, பேசியிருக்கீங்க, அதை பற்றி யாரும் கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இல்லை. நான் பொதுத்தளத்தில் மாறி மாறி தந்தை ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு, அவர் பல விஷயங்கள் சொல்கிறார், பல இதெல்லாம் கேட்கிட்டா ரொம்ப சங்கடமாக இருக்குது. பதிலுக்கு நீங்கள் நேர்காணல் கொடுக்குறீங்க, அவர் குழந்தையாக மாறிட்டாருங்கீங்க, இப்படின்னு அவரை நீங்கள் எள்ளி நகையாடுறது, அவரை விமர்சிக்கிறது எல்லாமே என்னதுன்னா அன்புமணி தன் மீது சாக்கடை வீசிக்கொள்வதற்கு சமம். தன் தந்தையை, தனக்கு இந்த அடையாளத்தை கொடுத்த பாமகங்கிற ஒரு கட்சியை உருவாக்கி அதை வழிநடத்தி ஒரு முக்கியமான பல பொறுப்புகளெல்லாம் கொண்டு அந்த சமூக மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக மாறி நிற்கிற ஒரு கட்சியை அப்படி உருவாக்கி கொடுத்த தன் தந்தையை இந்த அளவுக்கு விமர்சிக்க வேண்டிய தேவை இல்லை. அது அந்த இடத்துல நீங்கள் சரி என்ன அப்பா கிட்ட தானே, அப்பா மன்னிச்சிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுல முடிஞ்சு போயிடும். மாறி மாறி நீங்கள் பொதுத்தளத்தில் ஊடகங்களில் பேசாமல் அமைதியாக இருந்தாலே போதும். இதெல்லாம் நம்மளாம் சின்ன பசங்க, நம்மளாம் இதெல்லாம் ஆலோசனை சொல்லவே கூடாது. தந்தை கிட்ட மன்னிப்பு கேட்டு முடிச்சுட்டு அவர்கிட்ட அப்பா சரியாம பண்ணிட்டேன், உள்ளே போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட முடிஞ்சு போச்சு. சார் நீங்களே தலைவராயிருங்க. ஆமா, என்ன இப்போ கட்சி என்ன அவர் காலத்துக்கு பிறகு அவர் என்ன இன்னும் 100 வருஷமா இருக்க போறாரு? அவர் காலத்துக்கு பிறகு கட்சி உங்ககிட்ட தானே வரப்போகுது. இதுல எதுக்கு இப்படி நீங்கள் பொதுத்தளத்தை மாறி மாறி 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது வன்னிய சமூக மக்களுக்கு எவ்வளோ வேதனையா இருக்கு. அந்த பாமக இருக்கு. அதுவும் இந்த தேர்தல் நேரங்க, தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, மாறி மாறி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தர். அதில் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அன்புமணி அவர்கள் இந்த விஷயத்தில் நான் ராமதாஸ் அவர்கள் கூட தான் நிற்பேன். நான் அவரை விமர்சித்து கடுமையாக கார்ட்டூன் வரைஞ்சிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த விஷயத்தில் அன்புமணி அவர்கள் பொதுத்தளத்தில் நடந்து கொள்வது முறையல்ல. அவர் நீங்கள் வீட்டுக்குள்ளே அப்பாவை பற்றி என்னவும் பேசிக்காங்க, ஆனால் பொதுத்தளத்தில் ஒரு மேடையில் அவ்வளோ கேமராக்கள் உங்களை கவனிச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு பொறுப்பான தலைவராக வளர்ந்து வரக்கூடியவர். அப்படிங்கும்போது நீங்கள் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு எவ்வளோ ஒரு மார்க்கெட்டிங்காக பண்ணி உங்களை ஒரு முதல்வர் பதவிக்கான நகர்வை நோக்கி கொண்டு அவ்வளோ பிரச்சாரங்கள்லாம் பண்ணீங்க. உங்கள் பொதுத்தளத்தில் நீங்கள் என்ன மாதிரியான செயல்பாடு பண்ணுறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்கிற பொறுத்தான ஒரு தலைமை பண்பு கட்சியோட முதல் ரெப்ரசன்டேட்டிவ் நீங்கள் தான். அப்போது இந்த இடத்துல எல்லா கேமராக்களும் எல்லா ஊடகங்களும் உங்களை கவனிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் பொதுத்தளத்தில் சபை நாகரிகம் இல்லாமல் தந்தையை அவமானப்படுத்துகிறாரு, மைக்கை தூக்கி போடுறீங்க. அவர் ஒருத்தங்களை நீக்கினா பதிலுக்கு நீங்கள் இங்கே ஒரு பக்கம் எம்எல்ஏவே நீக்கிட்டீங்க. அவர் அந்த பக்கம் போயிருக்காரு. இப்போ அடுத்து என்ன நடக்கும்? இப்போ தந்தை மகன் மோதல்ங்கிறது வழக்கமாக விசிக பாமக மோதல் தான் நடக்கும். இப்போ பாமகக்குள்ளே அப்பாவும் பையனுக்கும் மோதல்ங்கிற சூழல் ஆயிட்டு. இப்போ அருளுமே அவர் என்ன சொல்றாரு, இந்த சமாதானத்தை தான் அவர் வலியுறுத்துறாரு. அருள் சொல்றதுலையுமே ஒன்றும் தவறு இல்லை.
அவரும் வந்து 2 பேரும் எந்த இடத்துலையுமே அவர் வந்து அன்புமணியை வந்து விட்டு தவறா கொடுத்தும் எதுவும் பேசல. சொல்லல. அவரும் வந்து சேர்ந்து இருக்கணும்னு தான் சொல்றாரு. இதுதான் ஒட்டுமொத்த பாமகவை சேர்ந்த அத்தனை பேருடைய கருத்துமே அதுதானே. கட்சி நாளைக்கு உங்களுக்கு தானே. இப்போ இன்னைக்கு ராமதாஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் மனசுக்குள்ள வந்து என்ன நினைக்கும், இவர் காலத்துக்கு அப்புறம் சின்ன ஐயாட்ட தான் போயிருக்கணும், அப்போ நம்மளை போட்டு தூக்கி பந்தாடுவார் அப்படிங்கிற ஒரு அச்சம்தான். ஆனால் ஐயாவையும் விட்டு கொடுக்க முடியாது. அவருடைய இந்த இதில் நெருக்கடியான ஒரு சூழலில் இருக்காரு. இந்த சமயத்தில் அவர் கூட தான் நிற்கணும் அப்படிங்கிறத அவன் உளப்பூர்வமாக நினைப்பான். உங்களை அவன் விமர்சிக்கல. ஆனால் உளப்பூர்வமாக நினைக்கிறது வந்து ஐயா கூட இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான். ராமதாஸ் அவர்கள் கூட தானே இருக்கணும்னு நினைப்பான். அதான் நினைப்பான். இப்போ வந்து ஜிகே மணி இவங்க 2 பேரும் போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து பார்த்தாங்க. ஏன் இந்த பிரச்சனையில் அவங்களுக்குள்ள நம்ம முடியல, சமாளிக்க முடியல. அதுதான் கூட்டு பிரார்த்தனை பண்றேன்னு அன்புமணி சொல்லி அதுவும் பெரிய எவ்வளோ இதானது, சிக்கலாயிடுச்சு. அது எவ்வளோ சங்கடமானது. கட்சியாக உழைத்தவர்கள் எத்தனை முறை அவங்க சிறைச்சாலைக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி பேசலாமா? இதை வந்து நம்ம வலியுறுத்த வேண்டியது வந்து அன்புமணி அவர்கள் பரவாயில்லை, நீங்கள் தோற்றாலும் பரவாயில்லை, தந்தையிடம்தான் தோற்கிறீர்கள். அதனால் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து அப்பாட்ட வந்து சமரசமாக போகிறது தான் இந்த கட்சி அடுத்த இதுக்கு போக வேண்டிய நிலை. நீங்கள் இதுக்கு மாறாக வந்து டெல்லிக்கு போகிறது, பிஜேபிக்காரங்களை பார்க்குறது, சங்கிகளை கூப்பிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது, இதெல்லாம் இதே கிடையாது. இதுக்கு இந்த ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே பழமொழி, ஆமை புகுந்த வீடு உருப்படாது. அது மாதிரி சங்கிகள் புகுந்த கட்சி, கூட்டணி வச்ச கட்சி உருப்படாது. அந்த மாநிலத்திலிருந்து அதான் நடந்துட்டு இது வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, சங்கிகள் கூட பிஜேபி கூட எந்த கட்சியெல்லாம் வந்து கூட்டணி வைக்கிறதோ, ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட்டணி வைக்கிறாங்களோ, கூட்டணி வைக்கிற கட்சிகள் எல்லாம் சோழியை முடிச்சுட்டு போயிட்டே தான் இருக்காங்க. சமரசம் பண்ணினா ஆமாம் ஆமாம். அது வடக்கண்ணா மகாராஷ்டிரா உத்தவ் தாக்கரே, சிவசேனா மிகச்சிறந்த உதாரணம். சிவசேனா தான் அங்கே பெரிய கட்சி. கடைசியில் இன்னைக்கு வந்து சிவசேனா ஒன்றும் இல்லாமல் ஆகி கதற விட்டாங்கல்ல. இன்னைக்கு பாருங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி கூட கூட்டணி வச்சீங்க. இன்னைக்கு ஓவர் நைட்டில் ஒரே நைட்டில் சூழல் அதிமுக கூட கூட்டணி தொடர போது அதுக்கானலாம் பேசுனது, ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டதா சொல்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரே நைட்டில் வந்து என்ன நடந்ததுன்னு தெரில, பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சிட்டீங்க. கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போச்சுல்ல. இப்போ இந்த இது எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் தூக்கி விடுங்க. இதெல்லாம் இது வரைக்கும் நடந்தது போனது வச்சதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் உங்கள் தந்தையிடம், அது உங்கள் சமூகத்தை சார்ந்தவரிடம், அதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய, அதை வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு போனவர்கிட்ட நீங்கள் தோற்று போனாலும் கவலை இல்லை, அதில் எந்த வருத்தமும் கிடையாது. அன்புமணி அவர்களே, நீங்கள் தயவு செய்து உங்கள் தந்தையிடம் தோற்றுப்போங்கள். உங்கள் தந்தையிடம் தோற்றுப்போங்க. அதுதான் நீங்கள், அதுதான் வந்து உங்கள் மீதான மரியாதையை பெரிய அளவில் உயர்த்தக்கூடியதே வந்து அதுதான். அப்பா கிட்ட விட்டு கொடுத்து போங்க. அவரிடம் தோற்றாலும் பிரச்சனை இல்லை, உங்கள் தந்தையிடம்தான் தோற்றீர்கள். அதுக்காக மற்றவங்க வந்து அவர் ராமதாஸ் அவர்கள் திரும்ப பற்றி சொல்கிறாரு, அவங்க இப்போ மற்ற சில பேரெல்லாம் பார்க்குறாரு, அதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள பற்றி பேச வேண்டியதெல்லாம் அவசியம் இல்லை. எதுக்கு அதை நீட்டிக்கிட்டே போகணுன்னு? வேற யாரோ ஒருத்தங்களா? கட்சி உங்கள் கைக்கு தான் வரப்போகுது கடைசியாக. மற்ற ஆள்கள் உள்ளே வர்றாங்க. அவருமே ராமதாஸ் கட்சி இவர்கிட்ட கொடுக்க மாட்டேன்னா சொல்கிறாரு. இப்போதைக்கு நான் தான் செயல்படுவேன் அப்படின்னுங்காரு. சரி, இறந்து போகிறாரு அப்படின்னு விட வேண்டியதானே. ஆகவே அன்புமணி அவர்களே, தயவுசெய்து பாமக அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும்னா நீங்கள் வந்து உங்கள் தந்தையார் ராமதாஸ் அவர்களிடம் தோற்று போங்கள். நன்றி.